ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பண்ண உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நருட்டோ சீரீஸில் வார் ஆர்க் டைமில் இறந்து போன பல ஷினோபிஸ் ஈடோ டென்சை மூலமாக மறுபடியும் வந்திருப்பாங்க. அந்த டைமில் பல ஷினோபிஸ் வந்திருந்தாங்க. ஆனால் ஒரு சில முக்கியமான லெஜெண்டரி ஷினோபிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடோ டென்சை மூலமாக வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ஏன் வரலை? ஒருவேளை இந்த ஒரு சில லெஜெண்டரி ஷினோபிஸ் மட்டும் அந்த ஒரு டைம் பீரியடில் வந்திருந்தாங்கன்னா வார் ஆர்க் எப்படி தலையிலாக மாறி இருக்கும் அப்படின்ற ஒரு வாட் இஃப் கண்டென்ட்டாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஷினோபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 6 மணிக்கு நம்ம லைவ் வரும். அதனால் அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது கிசாமே. கிசாமையோட டெத் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரூட்டலாக இருந்திருக்கும். அவரோட டெத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாடி பார்ட்ஸ் எங்கேயுமே, அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எங்கேயுமே கிடைக்காத மாதிரி வந்து ஆயிடுச்சு. இதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கபுட்டோவால் இவரை வந்து ஈடோ டென்சை செய்ய முடியல. ஒருவேளை கிசாமே ஈடோ டென்சை செய்யப்பட்டு வந்திருந்தா எந்த பேட்டில் அவர் இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும்னா, மிச்சுக்காக இருக்கக்கூடிய பேட்டில் நம்ம கிசாமே இறங்கியிருந்தா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும். 2 பேருமே மிஸ்ட் வில்லேஜில் இருந்து வந்திருக்கக்கூடியவங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கான பேட்டில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். தென் நம்ம கிசாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஸ்வாட்ச்மேன்ல ஒருத்தர். அப்படி பார்க்கும்போது உண்மையிலே பேட்டில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். இல்லையா, கில்லர் பி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இறங்கியிருந்தா இன்னும் வேற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம கிசாமையோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் பி தான் வச்சிருப்பாரு ஆஃப்டர் கிசாமே. அப்படி பார்க்கும்போது அந்த ஸ்வாடை ரீகலெக்ட் பண்ணி அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பேட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படி வந்திருந்தா. அப்படி வந்து கிசாமே வந்து கில்லர் பி டிஃபீட் பண்ணிடுவாரா, நருட்டோ டிஃபீட் பண்ணிடுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பட் வந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். நம்ம கில்லர் பிக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துருப்பாரு. பட் அப்படி இருந்தாலுமே ஈடோ டென்சை செய்யப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் போட்டு புரட்டி எடுத்தாலுமே அவங்க மறுபடியும் வந்துகிட்டு இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இது கிசாமைக்கு இந்த தடவை ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். என்னதான் அவங்க இவரை போட்டு கொண்டாலும் மறுபடியும் ஒரு உயிரோட வந்துருவாரு. ஏன்னா ஈடோ டென்சை செய்யப்பட்ட கேரக்டர்ஸ்க்கு வந்து டெத்து கிடையாது. அப்படி பார்க்கும்போது நம்ம கிசாமைக்கு வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இவங்களை போட்டு புரட்டி எடுக்கலாம். பட் என்னதான் ஒரு டஃப் காம்படிட்டிவாக இது வந்து போயிருந்தாலும் நம்ம கில்லர் பி நம்ம கிசாமைவை சமாளிச்சிருவாரு. அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது மைடை. ஸோ நம்ம மைடை வந்து பார்த்தீங்கன்னா 8th இன்னர் கேட் ஓப்பன் பண்ணது காரணமாக அவர் வந்து இறந்துருப்பாரு. அப்படி இறந்துட்டார்ன்ற காரணத்தினால அவர் வந்து நல்ல அடக்கம் தான் பண்ணியிருப்பாங்க. அவரோட பிளட் சாம்பிள்ஸ், அவரோட பாடி பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஈஸியாக கபுட்டோவால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீச் பண்ணி அவரை ஈடோ டென்சை மூலமாக கொண்டு வந்திருக்க முடியலாம். பட் ஏன் கபுட்டோ இதை பண்ணலை அப்படின்றது வந்து தெரியல. ஒருவேளை கபுட்டோ இவர் வந்து ஈடோ டென்சை மூலமாக கூப்பிட்டு வந்திருந்தாருன்னா டெஃபினட்டாக ஒரு தரமான ஒரு பேட்டில் ஒன்று பார்த்துருக்கலாம். அதுலேயும் ஒரு இடியாபசிக்கல் பேட்டில். ஏன்னா 8th இன்னர் கேட்டை யூஸ் பண்ணால் ஒரு கேரக்டர் இறந்துடும். அவரோட அந்த ஒரு மொத்த சக்ரா எனர்ஜியும் யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடும். பட் இந்த தடவை ஈடோ டென்சை ஒரு ஃபார்மில் இருக்கான்ற காரணத்தினால அவருக்கு இறப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படி பார்க்கும்போது இவர் வந்து இப்போ இஷ்டத்துக்கு 8th இன்னர் கேட்டை யூஸ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். பர்டிகுலராக மைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைட் கை இருக்கக்கூடிய இடத்துல இறங்கினா வேற மாதிரி இருந்திருக்கும். எமோஷனல் ஒரு ரோலர் கோஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேட்டில் போயிருக்கும். அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை. அந்த இடத்துல உண்மையில ஒரு மாதிரி செம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கும். செம்மையான ஒரு பேட்டில் இருந்திருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ஃபுகாகு உச்சிகா. நம்ம சாஸ்கே அண்ட் இட்டாச்சி உச்சிகாவோட அப்பா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறந்துருப்பாருன்னு தெரியும். ஸோ நம்ம இட்டாச்சி மூலமாக கொல்லப்பட்டிருப்பாரு. அப்படி பார்த்தாலும் கூட இவரோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. நம்ம கபுட்டோ நினைச்சிருந்தா இவரை வந்து ஈடோ டென்சை மூலமாக கூப்பிட்டு வந்திருக்கலாம். இட்டாச்சியெல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பாரு. பட் இவரை கூப்பிட்டு வரல. இது வந்து ஒரு லெஜெண்டரியான ஒரு ஷினோபி. அந்த மொத்த உச்சியா கிளான் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கிரேட் லீடர். ஸ்டில் இவர் வந்து அண்டர் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டர். பல முக்கியமான விஷயங்கள் ஃபுகாகுவை பற்றி பேச வேண்டியது இருக்கு. மோஸ்ட் மிஸ்டீரியஸ் அண்ட் பவர்ஃபுல் உச்சிகா கிளான் மெம்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுகாகு உச்சிகா இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் ஈடோ டென்சை மூலமாக கூப்பிட்டு வந்திருந்தா டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வார் ஆர்க் டைம்ல தாறுமாறான ஒரு பேட்டில் வந்து நம்ம பார்த்துருக்கலாம். முக்கியமாக நம்ம சாஸ்கே, இட்டாச்சி அப்புறம் ஃபுகாகு உச்சிகா இவங்க 3 பேரோட ஒரு ரீயூனியனை நம்ம பார்த்துருக்கலாம். அது வந்து செம்மையா இருந்திருக்கும். ஏன்னா இட்டாச்சி அண்ட் சாஸ்கேவோட தான் நம்ம பார்த்தோம். கூட அவங்க அப்பாவும் இருந்திருந்தாருன்னா கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஆயிருந்திருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், இட்டாச்சியோட அப்பா இட்டாச்சி இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி சாஸ்கேக்கு வந்து அவங்களோட அந்த ஒரு பிளெஸிங்ஸை சொல்லிட்டு போறது அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலே சூப்பராக இருந்திருக்கும். எமோஷனலி வேற மாதிரி கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது சகுமோ ஹட்டாகே ஒயிட் ஃபேங் ஆஃப் லீஃப் வில்லேஜ். ஸோ இந்த ஒரு பேரை கேட்டாலே மற்ற வில்லேஜஸில் இருக்கக்கூடிய ஷினோபிஸ்லாம் திருச்சி ஓடிடுவானுங்க. ஏன்னா அப்பேற்பட்ட டெரிஃபிக்கான ஆள் தான் நம்ம சகுமோ ஹட்டாகே. இவர் கத்தி சுத்துற வேகத்துக்கு எந்த ஒரு ஆப்போனண்டாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருந்து சண்டே போட முடியாது. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவர் மட்டும் வார் ஆர்க் டைமில் ஈடோ டென்சை மூலமாக வந்திருந்தா எனக்கு தெரிஞ்ச பல ஹிடன் வில்லேஜஸ் இருக்கக்கூடிய ஷினோபிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக வந்து கக்காஷி இருக்கக்கூடிய இடத்துல
அவர் வந்து இறங்கியிருந்தா அது இன்னும் ஒரு மாதிரி பயங்கரமா போயிருக்கும். லைக் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இடைநிலை டைம்ல நம்ம ஆஸ்மாக்கும் ஷிகமாருக்கும் அங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல எமோஷனலி கனெக்டடா இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் ஒரு பேட்டில் அமைஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது வந்து ஒரு ஃபேரான பேட்டில் தான் இருந்திருக்கும். லைக் சக்குமோ ஹட்டாக்கே விசஸ் கக்காஷி ஹட்டாக்கே உண்மையிலே ஒரு அமேசிங்கான ஒரு பேட்டிலாக இருந்திருக்கும். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே சண்டை போடுறது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கக்காஷி இறந்து போனதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்க அப்பா கூட பேசியிருப்பாரு. இங்கே மறுபடியும் அவங்க வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருந்தா செமையாக இருந்திருக்கு. இதை தாண்டி கக்காஷி எந்த அளவு அவங்க அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாரு, அவரோட பவர்ஸை எந்த அளவு யூஸ் பண்ணி ஒயிட் ஃபேங் ஆஃப் லீவ் வில்லேஜை வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது ஹஷினா உசுமாக்கி. உசுமாக்கி கிளானோட ஒரு இம்பார்ட்டன்ட் லீடராக இவர் இருந்திருப்பாரு ஹஷிராமா டைமில். அவர் இருந்திருக்கக்கூடிய அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு ஓல்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு கிரேட் லீடராக உசுமாக்கி கிளானுக்கு வந்து இருந்திருப்பாரு. தென் சீலிங் ஜூட்ஸில் இவரை அடிச்சுக்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபினே சொல்லலாம். இவர் மட்டும் வாரார்க்கில் வந்திருந்தாருன்னா மறுபடியும் கண்டிப்பாக இவரை எதிர்த்து யாராலையும் எப்பேற்பட்ட ஷினோபியாலையும் சண்டை போட முடியாது. ஏன்னா ஒரு சீலிங் ஜூட்ஸு யூசர்னே சொல்லலாம். இவரை சீலிங் ஜூட்ஸுக்கு வந்து பேர் போனவங்க தான் உசுமாக்கி கிளான். அப்படி பார்க்கும்போது அவங்களோட லீடர் எந்த அளவுக்கு செம பவர்ஃபுல்லா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இவரெல்லாம் எனக்கு தெரிஞ்சு காகேஸ் கூட ஃபைட் பண்றதுக்கு இறக்கி விட்டுருக்கலாம். லைக் ஒனோக்கி இந்த மாதிரி பல பவர்ஃபுல்லான காகேஸ் கூட சண்டை போடுறதுக்கு இறக்கி விட்டுருந்தா செம்ம ஃபேர் பேட்டிலா இருந்திருக்கும். லீடர் டு லீடர் அப்படின்ற மாதிரி பேட்டில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக இருக்கிறது ஷிஷி உச்சிகா. ஸோ ஷிஷி உச்சிகா வந்து பார்த்தீங்கன்னா கபுட்டோ ஈடட்டென்ஸே பண்ணியிருக்க மாட்டாரு. ஃபார் ரீசன் என்னன்னா அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துருப்பாரு. அவர் வந்து தண்ணியில் விழுந்திருப்பாரு. ஸோ அவரோட பாடி அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கிடைக்கலன்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈடட்டென்ஸே செய்ய முடியாமல் போயிருக்கும். பட் ஒருவேளை இவர் மட்டும் அந்த டைம் லைனில் இறங்கியிருந்தாருன்னா டெஃபினட்டாக செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஷினோபியா இருந்திருப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் போட்டு துவம்சம் பண்ணிடுவாரு. தென் இதை தாண்டி ஸோ வருவார், ஷினோபிஸை அடிப்பார், புரட்டுவார் அப்படின்றதெல்லாம் வேற. இவர் வந்து ஒரு பவர்ஃபுல் ஷினோபி அப்படின்றது தெரியும். ஆனா இவர் மட்டும் அந்த டைம்ல ஈடட்டென்சி செய்யப்பட்டு இறக்கியிருந்தா நம்ம கபுட்டோவோட அந்த ஒரு ரூலே அந்த ஒரு ஈடட்டென்சில இருந்தே நம்ம ஷிஷி உச்சிகா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருப்பாரு. பிகாஸ் இட்டாச்சி வெளியே வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணமும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷிஷி உச்சிகாவோட ஷரிங்கன் தான். ஷிஷி உச்சிகாவோட ஸ்பெஷல் ஐ அந்த ஒரு கண்ணை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு பவர்ஸ் அண்ட் எபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கும் இட்டாச்சிக்கு. அப்படி பார்க்கும்போது ஷிஷி உச்சிகாலையும் வந்து பாத்தீங்கன்னா கபுட்டோட்ட இருந்து அவரை ஈடட்டென்சியோ பிரேக் பண்ணிட்டு நம்ம ஷிஷி உச்சிகா வெளியே வந்திருக்க முடியும். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மாஸ்டர் ஜிராயா த லெஜெண்டரி சனன். இவருக்கும் பெயினுக்கும் நடந்திருக்கக்கூடிய பேட்டில் ரெயின் வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பெயினும் சேர்ந்து இவரோட முதுகில் ராடை சொருகி இவரை போட்டு தள்ளி தண்ணியில் தூக்கி போட்டிருப்பானுங்க. அந்த ஒரு வாட்டரில் அவர் விழுந்ததுக்கப்புறம் அவரோட பாடியும் கிடைக்கல, அவரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸும் கிடைக்கலன்ற காரணத்தினால கபுட்டோவால் இவரை வந்து ஈடட்டென்ஸே செய்ய முடியல. ஒரு வேளை நம்ம மாஸ்டர் ஜிராயா மட்டும் இந்த ஒரு பேட்டில் இறங்கியிருந்தா தரமாக இருந்திருக்கும். என்னடா தரமாக இருக்குன்ற அப்போ மாஸ்டர் ஜிராயா நம்ம நருட்டோ அவங்கள மாதிரியான கேரக்டர்ஸ் கூட இறக்கி விட்டுருந்தா போட்டு தள்ளியிருப்பாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அந்த சீன் தான் இங்க கிடையாது. பிகாஸ் மாஸ்டர் ஜிராயா எப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து கெஞ்சுட்சுக்கே மிரளாத ஆளு. ஈடட்டென்ஸெல்லாம் அவருக்கு ஒரு கதையா நினைச்சார்னா அசால்ட்டா ஈடட்டென்ஸேவை அவரால் பிரேக் பண்ண முடியும். லைக் எப்படி மாதரா உச்சிகா அண்ட் இட்டாச்சி உச்சிகா பண்ணாங்களோ அது மாதிரி நம்ம மாஸ்டர் ஜிராயாவாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈடட்டென்ஸேவை பிரேக் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜிராயா. கண்டிப்பா ஒரு வேளை இன்டர்ஜென்சி செய்யப்பட்டு வந்திருந்தா அவரால் கபுட்டோட புடியிலிருந்து அசால்ட்டாவே வெளியே வந்து அவரால் சுயமா சிந்திக்க முடிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்க்கும் நம்ம நருட்டோக்கும் தான் ஹெல்ப் பண்ண போயிருப்பாரு. அதுக்கப்புறம் நருட்டோக்கும் மாஸ்டர் ஜிராயாக்கும் ரொம்ப நாட்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு மீட்டிங், கண்டிப்பா ஒரு எமோஷனலான ஒரு மீட்டிங்கா இருந்திருக்கும். நருட்டோ கண்டிப்பா பயங்கரமா கவலைப்பட்டிருப்பாரு. ஒருவேளை இது நடந்திருந்தா லைக் இட்டாச்சிக்கும் நம்ம சாஸ்கேக்கும் எப்படி ஒரு சீக்வன்ஸ் நடந்து இட்டாச்சிக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சென்ட் ஆஃப் கொடுத்தாரா சாஸ்கே, அது மாதிரி இங்க நருட்டோ வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஜிராயாக்கு ஒரு கிரேட்டஸ்ட் சென்ட் ஆஃப் கொடுத்திருப்பாரு. பிகாஸ் அவர் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ப்ராப்பரா சரியா பேச முடியாம அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அவர் போய் இறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து மாஸ்டர் ஜிராயாவை பார்க்கல, ஒழுங்கா கூட பேசல. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா நருட்டோ கிட்டயும் அந்த ஒரு கவலை இருந்திருக்கும். அந்த ஒரு கவலை இது மட்டும் நடந்திருந்தா தீர்ந்திருக்கும். பட் அது நடக்கல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ற அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.